இந்த திருமால்பாடி கிராமம் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வீரஜாபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் சிலை ஸ்ரீரங்கம், ஆதித்திருவரங்கம் கோயில்கள் போன்ற இந்த கோயில்களும் பெருமாள் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட படிக்கட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயில் படிக்கட்டு 108 திவ்ய தேசங்கள் போன்ற இந்த படிக்கட்டுகளும் 108 வைத்து கட்டப்பட்டுள்ளது. இந்த ரங்கநாதர் பெருமாள் கோயில் கிபி 1111ஆம் ஆண்டு பராந்தக சோழனின் மகனான விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. இது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவில் குஜனைங்க அக்காலத்திலிருந்தே இருக்கிறது. இதிலிருந்து தான் தண்ணீரை எடுத்து சென்று அபிஷேகம் செய்வதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வணக்க மக்களே, நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மிகவும் அற்புதமான ஒரு சோழ காலத்தில் கட்டப்பட்ட பெருமாள் கோயில் தான் அந்த காணொலி பார்க்க போறோம். இந்த கோயிலில் உள்ள பெருமாள் ரங்கநாதர் என்று அழைப்பார்கள். இந்த பெருமாள் கோவில் திருவண்ணாமலையில் 67 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 147 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் இருக்கும் இடம் மிகவும் ஒரு இயற்கை சூழல்கள் இருந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு சிறிய மலையின் மேல் கட்டிருக்காங்க அந்த கோவில். இதை சுற்றி ஏரிகள் இருக்கின்றன. மிகவும் ஒரு அழகான இடத்தில் இந்த கோவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் சிலை ஸ்ரீரங்கம், ஆதித்திருவரங்கம் கோயில்கள் போன்ற இந்த கோயில்களும் பெருமாள் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட படிக்கட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயில் படிக்கட்டு 108 திவ்ய தேசங்கள் போன்ற இந்த படிக்கட்டுகளும் 108 வைத்து கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் மொத்தம் 108 படிக்கட்டுகள் வைத்து மிகவும் அற்புதமான முறையில் இயற்கை சூழல்களில் இருந்து ஒரு அற்புதமான பெருமாள் கோயிலாக இது அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு செல்வதற்கு முன் மண்டபம், அதற்கு முன்பு ராஜகோபுரம் நம் கோயிலினுள் செல்வதற்கு முன் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சீயமங்கல் கிராமத்தில் சிவன் குடவரை கோயில் சுமார் 1400 உயரம் பழமையான சிவன் குடவரை கோயிலும் உள்ளது. அந்த குடவரை கோயிலில் உள்ள நடராஜ சிற்பம் தான் தமிழ்நாட்டிலே முதலாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த குடவரை கோயிலை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு காணொலியில் பார்த்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட நுழைவாள் ராஜகோபுரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டாங்க. இங்கிருந்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக முறையில் இந்த கோபுரம் தெரிகிறது. இந்த பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சேத்துப்பட்டுக்கு அருகில் திருமால்பாடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த திருமால்பாடி கிராமம் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வீரஜாபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயில் வந்துட்டோங்க. வாங்க மேலும் சென்று இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த ரங்கநாதர் பெருமாள் கோயில் கிபி 1111ஆம் ஆண்டு பராந்தக சோழனின் மகனான விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. இந்த சிறிய மலை மீது கட்டப்பட்ட பெருமாள் கோயிலை சுற்றி ஏரிகளும் இயற்கை சூழல்கள் நிறைந்த விவசாய நிலங்களும் உள்ளன. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கோயிலில் உள்ள படிக்கட்டுகள் 108 படிக்கட்டை வைத்து 108 திவ்ய தேசங்களை நினைவூட்டும் வகையில் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் உள்ள பெருமாள் சிலை அனந்த சயன கோலத்தில் 15 அடி நீளம் வைத்து கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோயில் நுழைந்தவுடன் சற்று இடதுபுறத்தில் தாயார் சன்னதியும், இந்த கோவில் இருக்கும் மகா மண்டபத்தை அடைந்து சென்றால் அரங்கநாதர் சன்னதியையும் அடையலாம். இது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோயில் குஜனைங்க அக்காலத்திலிருந்தே இருக்கிறது. இதிலிருந்து தான் தண்ணீரை எடுத்து சென்று அபிஷேகம் செய்வதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கோவிலில் சோழ மன்னர்களின் கல்வெட்டு அதிகமாக காணப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சொர்க்கவாசல் திறக்கும் கதவுகிட்டையும் ஆண்டாள் சன்னதிக்கு செல்லும் வழிகிட்டமாக இருக்குங்க. இது நாம் பார்த்து இருப்பதுதான் இந்த கோயிலோட சொர்க்கவாசல் கதவு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிகவும் ஒரு இயற்கை சூழல்கள் நிறைந்து இடமாக இந்த இடம் தெரிகிறது. இங்கிருந்து பார்த்தா தெரியும். மேலும் இக்கோவிலுக்கு முதலாம் குலோத்துங்கன், ராஜநாராயணன், சம்புவராயன் மன்னர்களும் தேவ மகராய மன்னர்களாலும் இக்கோவிலுக்கு திருப்பணி நடைபெற்றுள்ளது. மேலும் இக்கோவில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி திருவிழாக்களாகும். மேலும் இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா மன நிம்மதியுடன் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு கோயிலை பார்த்துவிட்டு செல்லலாம். அவங்க இந்த கோவிலை சுற்றி மிகவும் அமைதியாகவும் இயற்கை சூழல்கள் நிறைந்த இடமாகவும் இந்த கோவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கோயிலோட காணொலியில் நிறைவு பகுதி வந்துட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.